அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ராஜேஷ் கலெக்ஷன் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் நீடூழி நலமுடன் வாழ வாழ்த்துக்கள். ஒரு நண்பருக்காண்டி ப்ரிப்பேர் பண்ணேன். அப்படி ஒரு பதிவாக போட்டுரு. என்கிட்ட இந்த மாதிரி ஒரு செட்டு இல்லாமல் இருக்குது. வச்சுருந்தேன், கொடுத்துட்டேன். அதுக்காண்டி ஒரு செட்டு வேணுங்கிறதுக்காண்டி ப்ரிப்பேர் பண்ணேன். இன்றைக்கி ஒரு நாள் ஆச்சு ப்ரிப்பேர் பண்ணது. வாங்க காயினுக்கு போவோம். இதில் 100க்கு 99% நாணயங்கள் இருக்குது. மொத்தம் 2 நாணயம் இல்லை. 95ல் நொய்டா மின்ட் இல்லை. வேணும்னு சொன்னால் வாங்கி கொடுத்துருவேன். ஒரு நாணயம் 300 ரூபா. 95ல் என்கிட்ட ஒரு 500 காயின் இருக்குது. அதில் ஒத்த காயின் கூட மும்பையில் நொய்டா மின்ட் இல்லை. அப்போ புக் எடுத்து போய் பார்த்தேன். அதில் ஸ்கேர் காயின் போட்டிருந்துச்சு. இந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்காக வேண்டி வலைத்தளத்துக்கு போனேன். அதில் ஒரு காயின் 300 ரூபா போட்டிருக்கு. நம்ம கொடுக்க போகிறது ரொம்ப மலிவான விலை. 300 ரூபாய்க்கு வாங்கி இதை நம்ம ஷேர் பண்ண முடியாதுன்னு வச்சுட்டேன். வேணும்னா சொல்லுங்கள், வாங்கி தரேன். இன்னொரு காயின் இல்லை. 2004 ஹைதராபாத் மின்ட்டு இருக்குது. ஒரு காயினோட விலை 3000 ரூபா. யூஎன்சி காயின் ஒன்று வச்சுருக்கேன் நான் கலெக்ஷனில். வேணும்னா வாங்கிக்கோங்க, தனியாக வாங்கிக்கோங்க. இதோட மிங்கிள் பண்ண முடியலை. இதுவே ஒரு நாணயம் 250 ரூபா 350 ரூபா போட்டிருக்காங்க. 2004. அதுலேயும் கொல்கட்டா ஸ்கேர் காயின். இது 1000 ரூபா போட்டிருக்காங்க. கொல்கட்டா மின்ட்டு. மும்பை மின்ட் 200 ரூபா தான் போட்டிருக்காங்க. மற்றபடி இதில் ஒரு ஹைதராபாத் மின்ட் இல்லை. நான் வைக்கலன்னு நினைக்காதே, கவர்மெண்ட்டில் வெளியிடலை. இதில் ஒரு ஹைதராபாத் மின்ட் இல்லை, கவர்மெண்ட்டில் வெளியிடலை. இந்த வருஷத்தில் 2 நாணயம் தான், இந்த வருஷத்தில் 3 நாணயம் தான். மொத்தமே இந்த செட்டில் 2 காயின் இல்லை. என்னதெல்லாம் 95ல் நொய்டாவும் 2004ல் ஹைதராபாத்தும். இந்த 2 நாணயங்கள் இல்லை. பாக்கி 98% நாணயம் இதில் இருக்குது. 1992ல் 3 காயின் ஹைதராபாத்து, மும்பை, கொல்கட்டா. 93ல் 2 காயின் தான், மும்பையும் கொல்கட்டாவும். 94ல் 3 காயின் ஹைதராபாத்து, மும்பை, கொல்கட்டா. 95ல் 4 காயின். அதில் தான் ஒரு காயின் இல்லை, 3 இருக்குது. 96ல் 4 காயின், 97ல் 4 காயின், 98ல் 4 காயின், 99ல் 5 நாணயம் மாஸ்கோ மின்ட்டையும் சேர்த்து. 2000ல் 5 நாணயம் மாஸ்கோ மின்ட்டையும் சேர்த்து. லென்ஸ்லாம் வச்சு ரொம்ப பவர்ஃபுல்லான லென்ஸு. இதெல்லாம் வச்சு ஒவ்வொரு நாணயத்தையும் மின்ட்டெல்லாம் செக்கப் பண்ணி வச்சு ரொம்ப கிளியரியாட்டியாக வச்சுருக்கேன். கொல்கட்டான்னு சொல்லிவிட்டு மும்பை வச்சுருக்க மாட்டேன், மும்பைன்னு சொல்லிவிட்டு நொய்டா வச்சுருக்க மாட்டேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நான் ஃபுல் கேரண்டி. உங்களுக்கு என்னுடைய சேனலுடைய முதலீடே நீதி, நேர்மை, நியாயம்தான். உங்களுக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு நான் கேரண்டி. இந்த நாணயங்கள் விஷயத்தில் யாருடைய நம்பரையும் பிளாக் பண்ண மாட்டேன். ஆனால் இப்போ உள்ள 2 ரூபா 1 ரூபா 5 ரூபா இதெல்லாம், அதுலேயும் அன்கண்டிஷன் காயின்லாம் போட்டு இதெல்லாம் ஒன்று என்ன விலைக்கு போகும்னு அடிக்கடி என்னை கேட்டுக்கிட்டே இருந்தால் அந்த நம்பரை நான் பிளாக் பண்ணிடுவேன். மற்ற நம்பர்கள்லாம் பிளாக் பண்ண மாட்டேன். நியாயமான நம்பரில் பிளாக் பண்ண மாட்டேன். 2001ல் 4 காயின் 4 மின்ட்டு. 2002ல் 3 மின்ட்டு தான், ஹைதராபாத்து வெளியிடலை. 2003ல் ஒரு 4 மின்ட்டு. 2004ல் 3 மின்ட்டில் 2 மின்ட் வச்சுருக்கேன். மொத்தம் 46 காயின் இருக்குது. 3, 5, 8, 11, 15, 19, 23, 25, 29, 32, 36, 10, 46 காயின் இருக்குது. இந்த 46 காயினும் சேர்ந்து மொத்தம் 2300 ரூபா. ஒரு காயின் ஈச் 50 ரூபா. எல்லா மின்ட்டும் எந்த மின்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ விலை கூட இருந்தாலும் பரவாயில்ல, குறைய இருந்தாலும் பரவாயில்ல. வலைத்தளத்தில் போய் ஒவ்வொன்றையும் நான் செக் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு நாணயமும் என்னென்ன விலைன்னு சொல்லி நான் செக் பண்ணி தாளில் குறிச்சும் வச்சுருக்கேன். அதை காமிச்சா நீங்கள் இதை வாங்க மாட்டீங்க. அதை காமிச்சா மொத்தம்
7,000 சில்வான் ரூபா வருது, 7,350 ரூபா வருது. இதனுடைய இதை பூரா வாங்கணும்னா நான் சொல்கிறதுலேருந்து 4 மடங்கு ஆகும். வலைத்தளத்தில் போய் நீங்கள் வாங்கணும்னா திருப்பி நீ அவங்கள்ட்ட பேச முடியாது. ஏன் இப்படி இருக்கீங்க அப்படி இருக்கலாம் ஒன்றும் கேட்க முடியாது. வந்தால் தான் போனது தான். அவன்கிட்ட நீங்கள் பேசவே முடியாது. என்கிட்ட நீங்கள் அடுத்த நிமிஷமே பேசலாம். இந்த நாணயம் சுமாராக இருக்குது சார், வேற ஒரு நாணயம் அனுப்பிச்சி விடுங்கன்னு சொன்னால் அனுப்பிச்சி விட்ருவேன். இருக்கிறது ஃபுல்லாக இது நல்ல காயினாக பார்த்து தெளிவு பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். மின்ட்டுலாம் நல்லா தெரியுற மாதிரி வச்சுருக்கேன். அதனால் தைரியமாக நீங்கள் வாங்கலாம். வெறும் 2,300 மட்டும்தான். ஒரே ஒரு செட்டு தான். இன்னொரு செட்டு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி நான் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு நான் பெர்சனலாக போட்டு விடுறேன், இல்லைனா பதிவில் போடுறேன். என்னது ஒரு செட்டு உருவாக்குறதுக்கு ஒரு நாள் நம்ம மெனக்கட வேண்டியது இருக்குது. அந்த தமிழ் மெனக்கடை. இந்த என் நண்பர் ஒருத்தர் சொல்லுவார், புலக்காட்டம் பரல அவர் இவர் இந்த கலெக்ஷன்காரர். அது மாதிரி இது ஒரு நாள் முழுவதும் மெனக்கட வேண்டியது இருக்குது. மெனக்கடைன்னா அதுலேயே பொழுதை போக்க வேண்டியிருக்கு. இந்த டயத்தை ஆங்கிலத்தில் ஸ்பெயின் பண்ண வேண்டியது. ஒரு நாள் பண்ணணும் குறைஞ்சது. ஒவ்வொன்றிலையும் 500 நாணயங்கள் இருந்தால் தான் இந்த மின்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். இல்லைன்னா செலக்ட் பண்ண முடியாது. மூடையாக வச்சு இதில் ஒவ்வொன்றா எடுத்து செலக்ட் பண்ணியிருக்கேன். நன்றி, வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு நாணயம் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து காமிக்கிறேன். இப்போ 2003 ஒரு ஹைதராபாத் நாணயம்னு வைங்களேன். எக்ஸாம்பிள், சுற்றி ரிம்மு இருக்கா, ரிம்முக்கு அடுத்து டாட்டா இருக்கா, இதேமாதிரி இந்த பக்கம் இருக்கும். சுற்றி ரிம்முக்கு அடுத்து டாட்டா இருக்கும், நடுவில் சிங்கம் இருக்கும். இதில் சுற்றி ரிம்மு உள்ள டாட் இருக்காது. இதை பாருங்கள், இதையும் பாருங்கள். இது உள்ளே சுற்றி டாட்டாக இருக்கும். இது உள்ளே சுற்றி டாட்டாக இருக்காது. ஃபுல்லாக பிளாங்காக இருக்கும். அதுக்கு மேலே அந்த ரிம்மில் லேசாக ஒரு அணுளவு தெரியுது. இது அதுக்கடுத்த நாணயம். இதுலேயும் அது உள்ளே டாட்டா தெரியாது. வெளியில் ரிம்மில் லேசாக ஒரு அணுளவு தெரியுது. இதுலேயும் சுற்றி டாட்டாட் இருக்காது. ஆனால் ரிம்முக்கு மேலே டாட்டாக உள்நோக்கி இருக்க வேண்டிய அந்த டாட்டு சைடில் டொட்டுன்னு போகும். ஆனால் இந்த இந்தியா பாரத்னு எழுதின அந்த ரவுண்டுக்குள்ளே இந்த டாட் இருக்காது. இது 3 ஒரு வித்தியாசம். இந்த 3ஐ விட இது பயங்கரமான வித்தியாசம். ஃபுல் பிளாங்கு. இந்த நாணயத்தை பாருங்கள். நாணயம் டாட்டு தனியாக தெரியுதா? இதையும் பாருங்கள். எங்கிட்ட எந்த டாட்டும் இருக்காது. பக்கத்தில் வச்சு கூட காமிக்கேன். இது ஒரு நாணயம், இது ஒரு நாணயம். ரெண்டும் ஒரே 5 ரூபா காயின் தான். வெரி ரேர் காயின். 2001 நொய்டா மின்ட்டில் வெரி ரேர் காயின். இதோட சேர்ந்தது தான் இதுவும் ரேர் காயின்கள் தான். ஆனால் இதில் ஒரு அணு அளந்தா இருக்குல்ல, ஒரு அணு அளவாவது இந்த ரவுண்டுக்கு வெளியில் டாட்டு தெரியுது. இதில் அந்த டாட்டும் கிடையாது. கம்ப்ளீட் பிளாங்க். ஒரு அற்புதமான ஒரு ரேர் காயின். என்கிட்ட இருந்த ஒரு 10,000 காயினில் இந்த ஒரு காயின் இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு 3 நாணயம் இருக்குது. இந்த மாதிரி உள்ளே அந்த டாட் இல்லாமல் வெளியில் லேசாக டாட் இருக்கிற மாதிரி ஒரு 3 நாணயம் இருக்குது. இதில் எல்லாம் சுத்தமாக கிடையாது, உள்ளே கிடையாது. இதில் சுத்தமாக கிடையாது, இதில் சுத்தமாக கிடையாது. வெளியே லேசாக தெரியும். ஆனால் இதில் எங்கேயுமே தெரியாது. இதோ நான் கையில் வச்சுருக்கோட சேர்த்து இதை கொஞ்சம் மிங்கிள் பண்ணலாம். இதில் உள்ளே எதுவுமே கிடையாது. வெளியில் லேசாக ஒரு அணுளவு தெரியும். அந்த அணுளவும் இதில் தெரியாது. ஒரு வித்தியாசமான ஒரு நாணயம். இந்த பக்கமும் கிடையாது, அந்த பக்கமும் கிடையாது. 2001 நொய்டா மின்ட். ஒரு அற்புதமான ரேர் காயின் இதில் வச்சுருக்கேன். இந்த பதிவோடு சேர்த்து வச்சுருக்கேன். இது வேணுங்க கேட்டு வாங்கிக்கோங்க. நான் ரேட் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை. இந்த 4 நாணயத்துக்கும் பண்ணலை. 4லும் இந்த 3 கூட ஓரளவுக்கு நான் கேட்ட விலைக்கு கொடுத்துருவேன். இந்த ஒரு காயின் மட்டும் நான் ஸ்பெஷலாக தான் கொடுப்பேன். அப்புறம் ஒரு 2 தாள் மட்டும் வந்துச்சு. ஒரே கெட்டில் உள்ளது. 8AW*0530061. அதே மாதிரி 8AW*0530064.
இடையில 2 தாள் இல்லை, ஒரே கெட்டில் உள்ள 2 தாள். இந்த தாள் யூஎன்சி, இது கெட்டில் உள்ள ஃப்ரெஷ்ஷாக வந்து எடுத்தது யூஎன்சி, 100% யூஎன்சி, மக்கள் புழக்கத்துக்கெல்லாம் போகலை. இது யார்கிட்ட அந்த கெட்டுருந்துன்னு தெரியல, இவருக்கு மட்டும் ஒரு 2 தாள் கிடச்சிருக்கு. இது நார்மலாகவே இந்த தாள் யூஎன்சி வந்து 100 ரூபா. ரகுராம்ஜி ராஜனில் இது வந்து சிங்கிள் லெட்டர், அந்த ஏரோனெட்டிக்கல் லெட்டர் வராது, இந்த இப்படி பெருசாக வருமா, அப்படி பெருசாக ஏரோப்ளேன் மாதிரி அந்த லெட்ரு கிடையாது. அதுக்கும் முந்தி உள்ள சிம்பிள் லெட்ரு, அதில் யூஎன்சி தாள் 2 தாள் இருக்குது. 2 தாளுமே நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தாள் வந்து 300 ரூபா. 2014, இப்போ 2024, 10 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள ஒரு யூஎன்சி கரன்சி, 2 யூஎன்சி கரன்சி. ஸ்டார் நோட்டு, ஒரு அற்புதமான நோட்டு. என்ன விலை கொடுத்தாலும் இப்போ இதை வாங்க முடியாது. நான் வந்து வெறும் 300 ரூபாய்க்கு தான் கொடுக்கேன். அதுலேயும் ஒரு தாள் மட்டும் யார் வாங்கினாலும் சந்தோஷப்படுவேன். ஒன்று என்னுடைய கலெக்ஷனில் கூட இருக்கட்டும், அதை பற்றி ஒன்றும் இல்லை. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வேண்டும் என்பவர்கள் வாங்கி கொள்ளலாம். நன்றி.